48வது கேள்வி. ஓகே. படத்தில் உள்ள இரசாயன தாக்க வீதம் தொடர்பான பரிசோதனையில் குறித்த நேரத்தின் பின் அவதானம் யாது? அப்ப தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் உங்களுக்கு தெரியும். மேற்பரப்பின் அளவு, வெப்பநிலை, செறிவு, அமுக்கம், ஊக்கிகள். இந்த கேள்வியில உங்களுக்கு தரப்பட்டிருப்பது நீங்க பார்க்கலாம். செறிவு, அமுக்கம் அப்படி எல்லாத்தையும் பார்த்தாலும் இரண்டிலும் வேறுபடக்கூடிய விடயம் என்னென்றால், இதில் அமிலம் இருக்கு, அமிலம் சேர்க்கப்பட்ட KMnO, இதில் அமிலம் சேர்க்கப்பட்ட KMnO ஊதா நிறமாக இருக்கும். வித்தியாசப்படுவது 30 பாகை செல்சியஸ் என்பதும் 80 பாகை செல்சியஸ் என்பதும் வெப்பநிலை வேறுபடுது. அப்ப வெப்பநிலை வேறுபட்டால் வெப்பநிலை அதிகரிக்கிற பி குழாயில மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகை அதிகரிக்கும். மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகை அதிகரிக்கும். மோதுகை அதிகரித்தால் அங்க தாக்க வீதம் அதிகரிக்கும். அப்ப தாக்க வீதம் அதிகரித்தால் அங்க உங்களுக்கு தெரியும், ஊதா நிறம் விரைவாக இல்லாமல் போயிடும். அவங்க தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணி வெப்பநிலை. அதாவது இந்த பரிசோதனை ஒத்தது தானே, சரியா? இந்த பரிசோதனை நாங்கள் புக்லையும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ நாங்கள் இது பார்த்தால் ஊதா நிறம் பியில் முதலில் நீங்கும். முதலாவது இருக்கு ஊதா நிறம் பியில் முதலில் நீங்கும் என்ன சொன்னாலும் அதில் தாக்க வீதம் அதிகம். அவையில் நீங்கும், பியில் மாறாது, ஒரே விதமாக நீங்கும். அவை 28க்கு முதலாவது விட. சரி, நாங்கள் அடுத்ததாகவே 29க்கு போவோம். 29வது கேள்விக்கான விட செஞ்சாக்கள் அனுப்புங்களே. தடுப்பை பிரயோகித்து சீராக ஓய்வடையும் மோட்டார் வண்டியின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு பின்வருவனவற்றுள் எது? இதுல கேட்கப்பட்ட வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரியா? இதுல கேட்கப்பட்ட வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஆகவே இடப்பெயர்ச்சி நேர வரைவு எதுன்னு பாருங்க. வேக நேர வரைவு அல்ல இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஷிமர், அனிகா, வஹத், ராகவி, ஹிமா, சமீஹா, அனிகா, அமானி, ஆகிப், சுல்தான், ரிஃபியா. ஓகே. அப்ப இதுல 1வது 2வது 3வது விட வந்திருக்கு. அப்ப இது கொஞ்சம் குழப்பமான கேள்வின்னு விளங்குது. முதலாவது, 2வது, 3வது 3 விடயங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஆகவே இது என்ன? ஷம்லா, ருசைகா. ஓகே. 4வது விடைய தவிர அடுத்த எல்லா விடையும் அனுப்பியிருக்கீங்க. சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் இதுக்கு என்ன விடன்னு சொல்லி உங்களோட விடைகளை. ஓகே. தடுப்பை பிரயோகித்து அப்ப உராய் விசை தொழிற்படுது. சீராக ஓய்வடையும் வேகம் படிப்படியாக குறைவடையும். ஓய்வடையும் என்ன? வேகம் படிப்படியாக குறைவடையும். ஆனால் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விடயம், இது என்ன வரைவு? இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் இது. அவை ST போட்டிருக்கு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். இப்ப வேகம் படிப்படியாக குறையணுமாக இருந்தால் இத படித்திறன் படிப்படியாக என்ன செய்யணும்? படித்திறன் படிப்படியாக குறையக்கூடியதை எடுக்கணும். நாங்க படித்திறன் படிப்படியாக குறையக்கூடியது முதலாவதுல பாருங்க. முதலாவதுல படித்திறன் சீராக இருக்கு. படித்திறன் காண்றதுக்கு லேசான வேலை எங்களுக்கு எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்தை பார்க்கலாம். கோணம் மாறாமல் இருந்தால் படித்திறனும் மாறாது. இப்ப இதுல பாருங்க, கோணம் மாறல. ஏது நாங்க இப்படி பார்க்கறேன், இந்த மாதிரி துண்ணொன்று பார்த்தால் இப்படி பார்க்கறது YH XH, அந்த பெருமானம் மாறாமல் இருக்கும். அவை முதலாவது படித்திறன் மாறவில்லை. இடப்பெயர்ச்சி படிப்படியாக குறைந்து கொண்டு போகுது, ஆனால் படித்திறன் மாறல். இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவதுல இப்படி ஒரு கோணம் அமைக்கலாம், இப்படி ஒரு கோணம், இப்படி ஒரு கோணம். இந்த படித்திறன் கூடுதா குறையுதா? இந்த கோணம் படித்திறன் படிப்படியாக குறையுது. அப்ப வேக நேர வரைவின் ஏன் சொன்னால் YHல M இருக்கு, அதை பிரிக்க போறோம் X அச்சால. அப்ப X அச்சுல செகண்ட், மீட்டர் இங்கில் செகண்ட் என்பது மீட்டர். இந்த S
மேல வந்து என்ன சொன்னால் சய உண்டு. அப்ப சுட்டிகள் பாடத்துல படிச்சிருக்கீங்க. ms-1 அதுதான் வேகம். ஆகவே இரண்டாவது தான் விடை. இரண்டாவது கோணம் படிப்படியாக குறையுது. ஆகவே என்ன நடக்குது? படித்திறன் படிப்படியாக குறைவதனால அதுல வேகம் படிப்படியாக குறையுது. வேகம் குறைவது என்பது வேகம் குறைந்தால்தான் ஓய்வடையும். சரியா? சீராக ஓய்வடையும். படிப்படியாக குறையும். மூன்றாவது பாருங்க. மூன்றாவது சீரான வேகம் பாருங்க, படித்திறன் மாறாமல் இருக்கு. நான்காவதுல படித்திறன் படிப்படியாக கூடுதுன்னு சொன்னால் அது ஆர்முடுகள். வேகம் படிப்படியாக கூடுமாக இருந்தால் அது ஆர்முடுகள். அப்ப இரண்டாவது அமர்முடுகள். அமர்முடுகள் சீராக வேகம் படிப்படியாக குறையுது. சரி, ஆகவே 29க்கு இரண்டாவது விடை. சரியா பிள்ளைகள்? சரி, 30வதுக்கு போவோம். 30வதுக்கு விடை அனுப்புங்க. 30வதுக்கு மூணாவது வந்திருக்கு. மூணாவது அனிகா ஹிமா ராகவி. அடுத்தாக்கள் அனுப்புங்க பார்ப்போம். இதுவரைக்கும் ருசைக்கா இருக்கியா? ஓகே. மூணாவது சமீஹா, ஆகிப், ஷம்லா. சரி, அப்ப மூணாவது விடையும் கேள்வியும் இலகுவான கேள்வி என்பது விளங்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒப்பமான மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள ஆர்முடுகும் பொருளொன்றில் F1, F2, F3, F4 என்பன தாக்குகின்றன எனின் ஆர்முடுகளின் திசைக்கேற்ப பின்வருவனற்று சரியானது. அப்ப ஆர்முடுகளின் திசை தரப்பட்டிருக்கு. முன்னோக்கி நகருது. சரியா? முன்னோக்கி நகருது. ஷிம்மர். ஓகே, முன்னோக்கி நகருது. ஆகவே முன்னோக்கி நகர்வதா இருந்தால் இங்கு F1 அதிகமாக இருக்கணும். இந்த ஆர்முடுகளின் திசையில் உள்ள விசை அதிகமாக இருக்கணும். F2 குறைவாக இருக்கணும். அப்பதானே போகும். இந்த மேலையும் கீழே உள்ள விசைகளை பத்தி எங்களுக்கு அது தேவையில்லை. ஏது? கீழ் நோக்கி தாக்குறது நிறை, மேல் நோக்கி தாக்குறது செவ்வன் மறுதாக்கம். கீழையும் மேலையும் விசை தாக்குவதால இங்கால் அசைவது சம்பந்தமாக எங்களுக்கு தேவையில்லை. அது செல்வாக்கு செலுத்துவது குறைவு. சரியா? அதாவது F1 தாங்க செல்வாக்கு செலுத்தும். ஆகவே கீழ் நோக்கி தாக்கும் நிறை, மேல் நோக்கி தாக்கும் செவ்வன் மறுதாக்கம், அது இரண்டும் சமனாக இருக்கும். ஒரு ஒப்பமான மேற்பரப்புல இருப்பதாக இருந்தால் இரண்டும் சமமாக இருக்கும். இப்ப F1 கூடியதுதான் விடையாக வர வேண்டும். அப்ப F1 கூடியது முதலாவது இல்லை, இரண்டாவதும் திசை சம்பந்த வேறு வேறு திசை என்பதனால் அப்படி கூட்ட முடியாது. F3 அதிகம் காட்டப்பட்டிருக்கு. F3 அதிகமாக இருந்தால் கீழ் நோக்கி செல்லும், பூமிக்குள்ள கீழ் நோக்கி. ஆகவே விடை மூன்றாவது விடை F1 அதிகம், F2 குறைவு. சரி, 31வது. DNA ஒன்றின் பகுதிகள் நீக்கப்படுதல் மேலதிகமாக புகுத்தப்படுதல் மூலம் ஒரு அங்கியின் பிறப்புரிமை அமைப்பை மாற்றும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? இப்ப நாங்க இது 2018ஆம் ஆண்டு பேப்பர் செய்கிறோம். இந்த கேள்வி இப்ப கடைசி நடந்த எக்ஸாம்ல வந்திருக்கு, பார்ட் 2. சரி, MCQ ஒவ்வொன்றும் நுணுக்கமா பாருங்க. இந்த கேள்வி கடைசி அந்த O லெவலுக்கு வந்திருக்கு. சரி, அப்ப மூணாவது விடையும் நாலாவது விடையும் வருகிறது. மூணாவது விடையா நாலாவது விடையான்னு பார்ப்போம். சரி, அப்ப DNA பகுதிகள் நீக்கப்படுதல், தேவையான பகுதிகளை நாங்கள் புகுத்துதல், தேவையான பகுதிகள் நீக்கப்படுதல், புகுத்துதல், மேலதிகமாக புகுத்தப்படும் ஒரு அங்கியின் பிறப்புரிமை அமைப்பை மாற்றும் முறை. சரியா? பிறப்புரிமை அமைப்பை மாற்றும் முறை. அப்ப இதுக்கு சரியான விடையாக
கூடுதலான பேர் அனுப்பியிருக்கீங்க. 4வதும் 3வதும். அப்ப 3வதா 4வதுன்னு பார்ப்போம். சரி, இது 10ஆம் ஆண்டுல கடைசி பாடமா? ஓ, கடைசி படத்து வர ஒரு விடியம். பிறப்புரிமை பொறியியல் ஒரு தலைப்பே இருக்கு எங்க புக்ல. பிறப்புரிமை பொறியியல் தலைப்பே இருக்கு. ஆகவே இதுக்கு சரியான விடை மூலப்பகுதி ஒன்று சேர்த்து டிஎன்ஏ மூலக்கூறை மீளச் சேர்க்கை செய்யப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறை உருவாக்குதல் மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம் சொல்லுவோம். ஜீனோமில் குறித்து சில டிஎன்ஏ பகுதிகள் நீக்கப்படுவதன் மூலம் அல்லது மேலதிகமான பகுதிகளை புகுத்துவதன் மூலம் ஒரு அங்கியின் பிறப்புரிமை அமைப்பை மாற்றி அமைக்கலாம். டிஎன்ஏ பகுதிகள் நீக்கப்படுதல் அல்லது டிஎன்ஏ பகுதிகளை புகுத்துதல். ஆகவே இத்துறையானது பிறப்புரிமை பொறியியல் அல்லது பரம்பரை அலகு தொழில்நுட்பவியலின் பெயர்களில் பிரபலியம் அடைந்துள்ளது. இதுக்கான விடை 3வது பிறப்புரிமை பொறியியல். 33. சரி, 32 இலகுவான கேள்வி நினைக்கிறேன். 32 31 32வதுக்கு இரண்டாவதுக்கு 4வதும் 3வது வந்திருக்கு. 4வது வருமா 3வது வருமா? சரி, பெரும்பாலானாக்கள் 4வது விடு. சரி, 3வதா 4வதான்னு நாங்கள் பார்ப்போம். மனித விந்துக்களம் ஒன்றில் காணப்படும் நிறமூர்த்த எண்ணிக்கைக்கு சமனான கல அமைப்பு எது? சரியா, சமனான கல அமைப்பு அப்படின்னா நிறமூர்த்த எண்ணிக்கை. விந்துக்களத்துல 23 நிறமூர்த்தங்கள் காணப்படும். ஒடுக்கற்பிரிவின் மூலம் அரைவாசியாக்கப்படும். 46 23 ஆக்கப்படும். ஆகவே புணரிகள் அதே போன்ற ஒரு புணரி, இது கருக்கட்டப்பட்ட பிறகு உருவாகுவதுதான் நுகம். அது நுகம் வளர்ச்சி அடைந்துதான் முளையமாக விருத்தி அடைகிறது. அது வளர்ச்சி அடைந்து முதிர் மூல உருவாக மாறும். சரியா, ஆகவே ஆண் புணரிக்களமாக விந்துக்களம், பெண் புணரிக்களமாக சூழ் காணப்படும். ஆகவே இதுலையும் புணரிக்களங்கள் என்பதனால 23 நிறமூர்த்தங்கள் காணப்படும், அரைவாசியாக்கப்பட்டது. ஆகவே 32க்கு 4வது விடு, அரைவாசியாக்கப்பட்ட நிறமூர்த்தங்கள் காணப்படும். சரி, 33வது 33வதுக்கு அனுப்புங்க. இப்ப அனுப்பாதாக்களோட பேரை வாசிக்க வேண்டி வரும். ஆதில் ஹசன். ஆதில் ஹசன் ஜூம் கிளாஸ் ஒன்னாகித்தான் இருக்கு. ஆள் இருக்கீங்களா இல்லையான்னு விளங்குதில்லை. ஹிஷ்மா இந்த விடையும் வர இல்லை. ஷஹத், ஹனானி, எந்த விடையும் வர இல்லாட்டி உங்களை நான் நீக்கிறதா இருக்கேன். சரி, நிலைமின் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. நிலைமின் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொருளின் மேற்பரப்பு மீது உள்ள அணுக்களில் இருந்து இலத்திரன்கள் அகற்றப்படுவதால் நேரேற்றம் உருவாகும். சரியா, இலத்திரன் எங்க போய் சேருதோ அந்த இடம், அந்த பொருள் மறையேற்றத்தை பெறும். ஒரு பொருளிலிருந்து இலத்திரன் அகற்றப்பட்டால் அந்த பொருள் நேரேற்றத்தை தான் பெறும். இலத்திரன் போய் சேர்ற இடம் தான் மறையேற்றம். ஒரு பொருளை அகற்றப்பட்டால் அந்த பொருள் நேரேற்றத்தை பெறும்.
அப்ப ஏ என்ற கூற்று சரி. அப்ப ஏ வராத விடைகளை நாங்க வெட்டினா சரி. 2 வெட்டியாச்சு. அப்ப விடையாக வரப்போறது முதலாவது விடை அல்லது மூன்றாவது விடை. முதலாவது விடையிலையும் பி இருக்கு, மூன்றாவது விடையிலையும் பி இருக்கு. அவ நாங்க சியை மட்டும் வாசிச்சு அது சரியா பிள்ளையான்னு கண்டுபிடிச்சால் இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். பி வாசிக்க தேவையில்லை. பொருள் ஒன்றின் மீது தேங்கி இருக்கும் மின்னேற்றங்கள் நிலை மின் எனப்படும். பொருள் ஒன்றின் மீது தேங்கி இருக்கும் மின்னேற்றங்கள் நிலை மின் எனப்படும். நிலை மின் என்பது சி என்பது சரி. ஆகவே மூன்றாவது விடை சரி. இரண்டாவது வாசிப்புமே. இன்னொரு மேற்பரப்பில் அணுக்களிலிருந்து இலத்திரனை பெறும் போது மேற்பரப்பு மறையேற்றத்தை பெறும். சரியா? இலத்திரனை பெறுகின்ற மேற்பரப்போ மறையேற்றத்தை பெறும் என்பது பியும் சரி. அவை 3 கூற்றுக்களும் சரி. 33க்கு மூன்றாவது விடை சரி. 34வது 34 35 4 1 2 4 3 விடையும் வந்திருக்கு. ஒன்று 2 4 என்ன விட வரும்? இந்த கண்டுபிடிப்போம். இஷ்மா இப்ப வந்திருக்கு விடை உண்டு. இதுவரைக்கும் வராதால் ஷஹத் அனுப்பினீங்களா? அமானி, ஃபஹத், ஹனானி. சரி, நாங்கள் அந்த கேள்விகளுக்கு பார்ப்போம். ரெண்டாவதா மூணாவதா முதலாவதான்னு சொல்லி. ஓகே. தாக்கமேயில் தாக்கம் முடிவடைவதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு? தாக்கமேய பாருங்க. தாக்கமே இந்த இருக்கு. தாக்கம் முடிவடையுது என்றால் அது திணிவு, வாயுவின் திணிவு மாறாமல் இருக்கிற பெருமானம். இதே மாதிரி தாக்க வீதத்துல ஒரு பாடம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. இந்த 48 போகுது. மாறாமல் இருக்கு. வாயுவின் பெருமானம் அதிகரிச்சு பிறகு மாறாமல் போகுது என்றால் எனக்கு தாக்கம் முடிவடைந்து விட்டது. முடிவடைந்த பிறகு சீராக போகுது. சரி, ஆகவே எத்தனாவது நிமிடம்? 9வது நிமிடம். ஆகவே 34க்கு முதலாவது விடை. பியை பாருங்க. 48 இதெல்லாம் தொடர்ச்சியாக 48. அது 6வது செகண்ட்லேயே தொடங்கிட்டு. அப்ப நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். இத்தாக்கங்களில் பயன்படுத்தப்பட்ட தாக்கிகள் தூளாகவும் துண்டுகளாகவும் பயன்படுத்தப்பட்டன எனில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. தூளாக பயன்படுத்தப்பட்டால் தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகம், அதனால மோதுகை அதிகரித்து தாக்க வீதம் அதிகரிக்கும். அப்ப தூள்ல தாக்க வீதம் அதிகமாக காணப்படும். அப்ப தூள் விரைவாக தாக்கமடைஞ்சிரும். அப்ப நாங்க இல்ல பார்த்தால் பி 6வது நிமிடத்திலே தாக்கமடையுது, ஏ 9வது நிமிடத்துல தாக்கமடையுது. அப்ப ஏ பி 6வது நிமிடத்தை தாக்கமடைந்தால் அதுதான் தூளாக இருக்கணும். பி தான் தூளாக இருக்கும். ஆகவே ஏயின் துண்டுகள் தூள் கலவை பயன்படுத்தப்படுகிறது. பியில் துண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது, தூள் பயன்படுத்தப்படுகிறது. பியின் தூள் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே 35க்கு 4வது விடை. சரியா? என்று சொன்னால் 6வது நிமிடத்திலேயே தாக்கமடைஞ்சி விட்டது. 35க்கு 4வது விடை. சரி, இப்ப 36வது பார்ப்போம். முப்பத்தி ஆறாவதுக்கு முதலாவதும் மூணாவதும் வந்திருக்கு. முதலாவது வருமா மூணாவது வருமா? 36வது
அனுப்புங்க. ஆதில் ஹசன். இத வந்துட்டு முஸ்னி அகமட். ஓகே. ராகவி, இப்கியா, அண்ணானி, சரி. பேருக்கு டொட் போட்டால் உங்களோட பேரை போடுங்க. சரி, முதல்ல பார்ப்போம். தரப்பட்ட உருக்களில் உமது அவதானங்களுக்கேற்ப சரியான விடையை தெரிவு செய்க. மிதக்கும் பொருள், அமிழும் பொருள். அவை 36வது நாங்க பார்ப்போம். ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் எஃப்ஜி எஃப்பி சமன் ஆகும். ஏயிலும் பியிலும் எஃப்ஜி எஃப்பி சமன் ஆகும். எஃப்ஜி எஃப்பி இரண்டு மேலும் கீழும் சமன் ஆகும் என்றால் ரெண்டும் ஒவ்வொரு வெவ்வேறு மட்டங்கள் அமிழக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஏயிலும் ஒரு பியிலும் எஃப்ஜி எஃப்பி ஆகும். எஃப்ஜி இந்த புவியீர்ப்பும் கீழான விசை அதிகம். அதிகம்னு போட்டு ரெண்டு இலையும் அதிகம் என்றால் இல்லை. ஒரு ஏயில் எஃப்பி எஃப்ஜியும் இதுல ரெண்டுமே சமனாயிருக்கு. ஒரு பியில் எஃப்ஜி எஃப்பியை விட அதிகம். கீழ் நோக்கிய விசை அதிகரிப்பு என்பதனாலதான் கீழ் நோக்கி செல்லுது. சரி, அமிழுது. எஃப்ஜி அதிகம் என்பதனால தான் இது கீழ் நோக்கி செல்லுது. மேல் நோக்கி எஃப்பி அதிகமாக இருந்தால் மேல் நோக்கி போயிருக்கும். ரெண்டுமே சமனாக இருப்பதனால தான் இந்த மேல் மட்டத்துல அமிழ்ந்து மிதக்குது. சரியா, இது உள்மட்டத்துல அமிழ்ந்து மிதப்புது. ஆகவே 36க்கு 3வது விடை. 36க்கு 3வது விடை. சரி, அது சம்பந்தமான விளக்கம் மட்டும் பார்க்கிறேன்டா. ஆர்க்கிமெடிஸின் கோட்பாட்டில் தான் இது வரும். 36க்கு 3வது. ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்திருக்கும் போது தாக்கும் மேலுதைப்பு. பொருளின் நிறையிலும் பார்க்க, அப்ப மேலுதைப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. தாக்கும் மேலுதைப்பு, இந்த மேல் நோக்கி தாக்குற விசை மேலுதைப்பு. பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவெனில், இப்படி நான் பார்த்த மாதிரி நிறையிலும் பார்க்க குறைவு. அப்ப நிறை அதிகம், பொருள் பாய்மத்தில் அமிழ்கின்றது. சரியா, அப்பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவெனில் பொருள் பாய்மத்தில் அமிழ்கிறது. டபிள்யூ கூட. டபிள்யூ கூட என்றால் இங்க எஃப்ஜி, இந்த கேள்வியின் அடிப்படையில் எஃப்ஜி உங்களோட கேள்வி பேப்பரை பார்க்கலாம். எஃப்ஜி கூடவா இருந்தால் அது அமிழும் தந்திருக்கு. அவை இந்த ஒரு பியில் உள்ளது அமிழ்கிறது. ஏன் காரணம்? எஃப்ஜி அதிகம். பொருளின் நிறைக்கு சமனெனில் பொருள் பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறது. பொருளின் நிறைக்கு சமமெனில், அப்ப ஏல மாதிரி பொருளின் நிறைக்கு சமமெனில் பொருள் பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறது. பொருளின் நிறைக்கு சமனெனில், அப்ப ஏயில மாதிரி அந்த கட்டத்தை நோக்கி செல்லுது. பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில், பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில் பொருளின் நிறைக்கு சமனான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. சரியா, ஆகவே இதுக்கு பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில், பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில் சொன்னால் எஃப்பி அதிகம் எஃப்ஜியிலும். பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனில் பொருளின் நிறைக்கு சமமான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. அதாவது இந்த கூற்று ஏக்கு வரும். நிறையிலும் பார்க்க கூடியதெனில் பொருளின் நிறைக்கு சமமான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. பொருளின் நிறைக்கு சமமெனில், இரண்டும் சமனாக இருந்தால், நிறைக்கு சமனெனில் பொருள் பாய்மத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறது. முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறது. அதுவும் அங்க ஏக்கி தானே எடுக்கணும். பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவெனில், பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவெனில் பொருளின் பாய்மத்தில் அமிழ்கிறது. ஆகவே எஃப்ஜி அதிகம் எஃப்பி
குறைவு, அது பி. சரியா? இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுல பார்க்கலாம். இந்த எஃப்ஜி அதிகம் உள்ள விடையை தெரிவு செய்யலாம். தெரிவு செய்தால் இரண்டிலுமே சமன் என்பதனால 2வது விட வராது. சரியா? எஃப்ஜி அதிகம், பி சரி. எங்களுக்கு இப்ப குழப்பமாக உள்ளது ஏ மட்டும்தான். ஏல போட்டிருக்கு எஃப்பி எஃப்ஜி சரி சமன் சொல்லி. ஆனால் இது சரியான படமாக இருந்தால் இப்படி இருக்கணும். சரியா? சற்று கீழே வரணும். ஆனால் ஏக்கு அது கீழே வர இல்லைன்னு சொன்னால் இதுல 3வது கூட்ட பாருங்க. பொருளின் நிறையிலும் பார்க்க கூடியதெனின் மேலுதைப்பு அதிகமாக இது எனின் பொருளின் நிறைக்கு சமமான ஒரு மேலுதைப்பு பாய்மத்தினால் பிரயோகிக்கப்படும் வரை பொருள் பாய்மத்தில் பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. இது அங்க சமப்படுத்தி காட்டிருக்கு. சரியா? சமப்படுத்தி காட்டிருக்கு. ஆகவே ஏ படம் இப்படி வந்தால் என்னோட விட மிகவும் பொருத்தம். சரியா? ஏ படம் இப்படி இருந்தால்தான் விட மிகவும் பொருத்தம். ஆனால் நாங்க இப்ப இதுல உள்ளவைகள்ல மிக பொருத்தமானது எடுத்தால் 3வது தான் எடுக்கும். உள்ளவைகள்ல மிக பொருத்தமான விடையை தானே தெரிவு செய்வோம். மிக பொருத்தமான, அதாவது அந்த எஃப்ஜியும் எஃபியும் சமமாகிற வரை அந்த பொருள் அப்படி அந்த நிலையை நோக்கி வரும். ஆகவே பிக்கான விடை மிக பொருத்தமாக இருக்கு. ஆனால் ஓரளவாவது எனக்கு உள்ள 4 விடைகளில் மிக பொருத்தமானது 3வது விடை. ஆகவே நீங்க இந்த கூற்றை வாசிச்சு இந்த 3 விடயங்களையும் வாசிச்சு அந்த கேள்வி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கும். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 37வது கேள்வி. பத்தேழுக்கு 1 2 1 2 3 விடையும் வந்துட்டு. படத்தில் ரோ அடர்த்தியுடைய திரவம் யூ குழாயில் நிரப்பப்பட்டு ஒரு முனை பலூனால் மூடப்பட்டுள்ளது. பலூனில் அமுக்கம் யாது? வளிமண்டல அமுக்கம் 5, புவியீர்ப்பு ஆர்முடுகள் G. பலூனில் உள்ள அமுக்கத்தை கேட்டிருக்கு. சரி, பலூனில் அமுக்கம் தான் இங்கே இருந்து வழிதான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா இப்படி ஃபுல்லா வழிதான் இருக்கு. அப்ப இதுக்குள்ள வர அமுக்கம் இப்படி தள்ளுற அமுக்கம் ஒன்று இருக்குமே. சரி, அந்த அமுக்கத்தை கேட்டிருக்கப்ப இந்த நீர் தள்ளும் போது இந்த வழி மீது பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் பலூனினுள் மொத்த அமுக்கம். அவ எங்க போடப்பட்டிருக்கு? வளிமண்டல அமுக்கம் 5. அப்ப இங்க நீரை வளிமண்டல அமுக்கம் ஒன்று தள்ளும். இந்த நீரை இப்படி வளிமண்டல அமுக்கம் ஒன்று தள்ளும், 5 ஒன்று தள்ளும். அதே நேரம் இந்த நீர்நிலையோட உயரத்தை பாருங்க. இந்த மட்டத்தை பாருங்க. இந்த மட்டம் ஒரே மட்டத்தில் திரவ அமுக்கம் சமன். ஆகவே இங்கால பக்கமா இருந்தாலும் சரி இங்கால பக்கமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அமுக்கம் இந்த எழுத்து டெல்டா ரோ ஹெச் ரோ ஜி அடிப்படையில் இந்த பெருமானம் வரும். ஹெச் ரோ ஜி அதனுடன் மேலதிகமாக வளிமண்டல அமுக்கம் ஒன்று செல்வாக்கு செலுத்துது 5 என்று சொல்லி அவ ரெண்டையும் கூட்டுறது தான் இந்த புள்ளியில் உள்ள அமுக்கமாக வரும். இந்த புள்ளியில் உள்ள அமுக்கமாக வரும். இந்த புள்ளியில் உள்ள அமுக்கம் தான் இந்த புள்ளியிலும் பிரயோகிக்கப்படும். திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். ஆகவே 5 தாக்குது. அதே நேரம் வளிமண்டலத்தில் 5 கிடைக்கப்படுது. அதே திரவ மட்டத்திலிருந்து ஹெச் ரோ ஜி அடிப்படையில் இந்த பெருமானம் கிடைக்கப்படுது. ஆகவே விடை 2வது விடை ஹெச் ரோ ஜி. சரி, 38. தற்போது வீடுகளில் பயன்படும் ஒரே வலுவுடைய மின் ஒளி முதல்களில் எது வினைத்திறன் மிக்கது? இது 11ஆம் ஆண்டுலையும் வரும். சும்மா உங்களுக்கு பொது அறிவு ரீதியாகவும் அதை சொல்லலாம்.
சரி, 4வது விட எல்லாரையும் சரி. அதாவது சாதாரண மின்குமிழ் சிஎஃப்எல், குழாய் மின்குமிழ் டியூப் லைட், சிஎஃப்எல் சுருளா இருக்கும். சாதாரண குமிழ் உங்களுக்கு தெரியும் எல்இடி. எல்இடி தான் எங்களுக்கு வினைத்திறன் மிக்க, அதாவது குறைந்த அளவு மின்சக்தியை பெற்றுக்கொண்டு கூடுதலான வெளிச்சத்தை தரும். குறைந்த அளவு மின்சக்தி, அதாவது மின்சக்தியை சேமித்து கூடுதலான வெளிச்சத்தை தரக்கூடியது எல்இடி மின் விளக்கு. 38க்கு 4. 39வது 39 40. கனி எண்ணெய் தகனத்தின் போது உருவாகும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதில் பின்வரும் எத்தொழில்நுட்பம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. இது நீங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. நுண்ணங்கிகளை போட்டு கனி எண்ணெய் தகனத்தின் போது உருவாகும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதில் பின்வரும் எத்தொழில்நுட்பம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப 1 2 3 எல்லா விடையும் வந்துச்சு. சரி, பத்தொன்பதாவது பெரிய யோசிக்க தேவையில்லை. பிறப்புரிமை பொறியியல் தொழில்நுட்பம். பிறப்புரிமை பொறியியல் தொழில்நுட்பம், அது கொஞ்சம் பொது அறிவு மாதிரி கேள்வி. சரியா? பிறப்புரிமை தொழில்நுட்பம், கழிவு முகாமைத்துவம். நுண்ணங்கிகளை பயன்படுத்தி அளிக்கிறது. பாடசாலை குளிர்பானங்கள், உடனடி உணவுகள் போன்றவற்றில் விற்பனை தடை செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம், அதுக்கு விடை தொற்றாத நோய்கள் அதிகரிப்பு. அதன் நீரிழிவு, கொலஸ்ட்ரால், குருதி அமுக்கம், சிறுநீரக நோய்கள் போன்ற நோய்கள், தொற்றாத நோய்கள். ஒரு ஆளிலிருந்து இன்னொரு ஆளுக்கு கடத்தப்படாத நோய்கள், அதன்தான் நாங்கள் தொற்றாத நோய்கள் சொல்லுவோம். இவ்வாறான நோய்கள் கடத்தப்படும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் என்றுதான் குளிர்பானங்கள், உடனடி உணவுகளோட விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு. அவை இவ்வாறான உணவுகளை இயன்றளவு நாங்கள் தவிர்த்து கொள்வதன் மூலம் இந்த தொற்றா நோய்கள் அதிகரிப்பு, எங்களுக்கு தொற்றா நோய்களோட தாக்கம் அதிகரிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே பாடசாலைகளில் குளிர்பானங்கள், உடனடி உணவுகள் போன்றவற்றின் விற்பனை தடை செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் தொற்றாத நோய்கள் அதிகரிப்பு. சரி, இப்ப நாங்க 40 வரை செஞ்சாச்சு. இப்ப நாங்க பார்ட் 2க்கு போகிறோம். சரி, பார்ட் 2 கேள்வி எடுங்க. நான் விடைகளை குரூப்ல போட்டுடுறேன் 40 சரி, பார்ட் 2ல நாங்க பி பகுதிக்கு போவோம். 2ஆம் கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி பொதுவாக வார கேள்வி. நாங்க 11ஆம் ஆண்டுலேயே ஒரு பாடம் ஒன்று இருக்கு. கடைசி பாடம் படித்த பிறகு இதுகளை செய்யலாம். அது பொதுவான விடயமே. சரி, 2ஆவது கேள்விக்கு வாங்க. அனைத்து உயிர் அங்கிகளிலும் வளர்ச்சிக்கும் சக்தியை பிறப்பிப்பதற்கும் போசனை பதார்த்தங்கள் அவசியமாகின்றன. இந்த கேள்வியை பாருங்க. நாங்க கனெக்ஷன் திரும்ப கட் ஆகி தொடங்கின உடனே பார்ட் 1 ஆன்சரை செக் பண்ணிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? 40 செஞ்சாக்கள் உங்களோட மார்க்ஸ் அனுப்பலாம் கனெக்ஷன் தொடங்கின உடனே. சரி, இப்ப இந்த கேள்வியை பாருங்க.